ஒரு பொண்ணு மேல கைய வச்சா என்ன நடக்கும்ன்றதுக்கான சரியான தண்டனை தான் இது. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தூத்துக்குடி விளாத்திக்குளம் ஒரு +2 படிக்கிற பொண்ண இந்த கேடு கெட்ட அயோக்கியர்கள் பாலியல் வன்கொடுமை பண்ணி சாகடிச்சிருக்கான். அதுக்கான தண்டனை தான் இது. வெறும் 76 நாட்களுக்குள்ளேயே இந்த கேஸ் நடைபெற்று இருக்கு. அது மட்டும் இல்லாம இரட்டை மரண தண்டனை கொடுத்திருக்காங்க. நீங்க கேட்கலாம், இரட்டை மரண தண்டனை என்னென்ன? BNS படி ஒரு மரண தண்டனையோ, போக்சோ ஆக்ட் படி ஒரு மரண தண்டனையோ, அது மட்டும் இல்லாம கடுங்காவல் தண்டனையும் கொடுத்திருக்காங்க மாவட்ட நீதிமன்றம். ஒரு தண்டனைக்கு நீங்க அப்பீல் பண்ணாலும் இன்னொரு மரண தண்டனையை கண்டிப்பா நிறைவேற்றிருப்பாங்க. இந்த செக்ஷன்ல இருந்து இவன் தப்பிக்கவே கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த தண்டனை கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இவன் தப்பிக்கவே முடியாது. இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. லா படிக்கிற ஸ்டூடெண்ட் இதை கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கேஸ்ல எல்லா ரிப்போர்ட்டும் வச்சுதான் சரியான தண்டனையை கொடுத்திருக்காங்க. சந்தேகத்துக்கு இடம் இல்லாம இவன் தான் பண்ணான் அப்படின்றதுக்கான எல்லா ப்ரூஃபும் வச்சுதான், ப்ரூஃப் பண்ணி தான் இந்த தண்டனையை கொடுத்திருக்காங்க. இனிமே தமிழ்நாட்டுல எவனாச்சும் ஒரு பெண் பிள்ளை இப்படி பண்ணானா அவனுக்கு என்னன்றத அடுத்தவங்களுக்கு ஒரு பயம் வர மாதிரிதான் இந்த கேஸ் இருந்திருக்கு. இதுல ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன, அந்த தண்டனை கொடுக்கறத மக்கள் மத்தியில நடத்தணும். அப்படி இல்லையா அந்த தண்டனை செயல்படுத்துறத மக்களுக்கு அன்னைக்கு தெரியப்படுத்தணும். இன்னொரு தாட்டி யாராச்சும் இப்படி பண்ணாங்கன்னா என்ன நடக்குன்ற ஒரு பயம் வர்றதுக்காக கண்டிப்பா இதை பண்ணியே ஆகணும். நம்ம தமிழ்நாட்டுல வழங்கக்கூடிய 2வது வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு இதுதான். இந்த மாதிரி லீகல் அப்டேட் தெரிஞ்சுக்க என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மத்தவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்.